கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சி மூலமாய் நான் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த அற்புதமான நாளிலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த இந்த அற்புத சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சாட்சியின் மூலமாய் அநேக குடும்பங்களுக்கும் அநேக வாலிபர்களுக்கும் இந்த சாட்சி பிரயோஜனமாய் அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அத்திவாக்கம் கிராமம் என்கிற அந்த கிராமத்திலே சிறு கிராமத்திலே வளர்ந்து இயேசு என்றால் எனக்கு தெரியாத ஒரு இந்து குடும்பத்திலே வளர்க்கப்பட்டேன். எங்களுடைய 3 தலைமுறை முன்னோக்கி பார்க்கும்போது எங்களுடைய தாத்தா பாட்டி பூட்டை இவர்கள் எல்லாருமே இந்து குடும்பங்களிலே வைராக்கியம் அடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் இந்து கடவுள்கள் மேல் அதிக பற்றுதலும் அதிக அன்பு வைத்து செயல்பட்டு வந்தார்கள். எங்கள் கிராமத்திலே நாங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தோம். நல்ல வீடு வாசல்கள், நல்ல நிலங்கள், இப்படி போன்ற நிறைய அந்தஸ்து உடையவர்களாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இந்த வாழ்க்கை அது அப்படியே தொடரவில்லை. என்னுடைய பூட்டி, என்னுடைய தாத்தாமார்கள் எல்லாருமே அந்த கிராமத்திலேயே நல்ல ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்படி இருந்த சூழ்நிலையிலும் நாங்கள் போய் கொண்டிருந்த பாதையிலும் எங்கள் சந்தோஷம் அதிகமாய் நீடிக்கவே இல்லை. என் தாத்தா பூட்டி இவர்கள் எல்லாருமே நிறைய இந்து கடவுள்களை வணங்கினாலும் குடும்பத்தில் சமாதானம் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் வாழ்கிற இந்த சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து பலர் எங்களுக்கு விரோதமாக சூனியம் செய்தார்கள். எங்களுடைய தாத்தாமார்கள் 3 பேருக்கும் சூனியம் செய்யப்பட்டுள்ளது. சூனியத்தோடு கூட வாழ்ந்த சூழ்நிலையில் எங்கள் தாத்தாமார்கள் எல்லாருமே ரொம்ப பலவீனப்பட்டது உண்டு. அதில் சின்ன தாத்தான்னு சொல்லுகிற அந்த தாத்தாவுக்கு சூனியம் அதிகமாய் காணப்பட்டு அவர்கள் சாப்பிட முடியாமல் தண்ணி கூட குடிக்க முடியாமல் அதிக பாடுகள் அடைந்தார்கள். எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் எங்களுடைய கடவுள், நாங்கள் வழிபடுகிற இந்து கடவுளை நாங்கள் சார்ந்து வந்தோம். சார்ந்து அதே நாங்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று அந்த ஜாதகம் பஞ்சாகமும் அதே போல் நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து தான் எங்களுடைய கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் எங்கள் சின்ன தாத்தா அதிகமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்தாங்க. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது என்ன தெரியலேன்னு சொல்லி என் பாட்டி கோயில் குளமாக எல்லா இடங்களும் சுற்றினாங்க. ஆனால் அவங்கள எங்கேயும் கொண்டு போய் காப்பாற்ற முடியலை. அவ்வளோ முடியாத சூழ்நிலையில் தண்ணி குடித்தாலும் ஆகாரம் சாப்பிட்டாலும் எது செஞ்சாலும் அவங்களுக்கு உள்ளே போகாது. உடனே வாமிட் எடுத்துருவாங்க, வாந்தி எடுத்துருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் எல்லா இடங்களுக்கும் போய் அழுத்து போய் நெருக்கத்தோடு கண்ணீரோடு என் தாத்தாவை வைத்து கொண்டு என் பாட்டி மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் தான் ஒரு நாள் எங்கள் கிராமத்துக்கு ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு கிளி ஜோசியக்காரன் வந்தான். அந்த கிளி ஜோசியக்காரனை என் பாட்டி போய் சந்தித்து எங்களுடைய தாத்தாவை கூட்டி கொண்டு போய் அவங்கக்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி 21 வருஷமாக சூனியத்தில் என் பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். 21 வருஷமாக நாங்கள் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களால் எழும்ப முடியலை. நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க மாட்டேங்கிறது. எது செஞ்சாலும் நஷ்டம், போராட்டம், கண்ணீர், அவ்வளோ வேதனைகள் அப்படின்னு சொல்லி என் பாட்டி அந்த கிளி ஜோசியக்காரிடம் சொன்னார்கள். அப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த கிளி ஜோசியக்காரன் என்னுடைய தாத்தாவுடைய நாள் நட்சத்திரத்தை வாங்கி பார்த்துவிட்டு, இந்த நபர் எப்பொழுதே செத்து போயிருக்கணுமே, ஒரு உயிரோடு இருக்கிறாரான் என்று அறிந்து கேட்டு அவருடைய பஞ்சாங்கத்தை வாங்கி, சரி பார்ப்போம் என்ன ஒரு வைத்தியம் இருக்கிறது, என்ன இவருக்கு மறுபடியும் ஒரு ஜீவன் இருக்கிறதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியக்காரன் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். அப்படி வாங்கி பார்த்துட்டு அந்த கிளியை கூண்டுலேருந்து வெளியே எடுத்து விட்டு அந்த கிளி மூலமாக ஒவ்வொரு சீட்டெலாம் எடுத்து போடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அப்போது ஒரு சீட்டு எடுத்து கிளி அந்த ஜோசியக்காரரிடம் கொடுத்த உடனே அந்த ஜோசியக்காரர் வாங்கி பார்த்து இது என்ன சீட்டுன்னு சொல்லி எடுத்து அதை பார்க்கும்போது அந்த சீட்டில் அந்த படம் ஒன்று வந்தது. அது இயேசுநாதருடைய படம். அப்போது அந்த கிளி ஜோசியக்காரன் சொன்னார், ஏம்மா எத்தனையோ தெய்வங்களை நீங்கள் வணங்கிட்டீங்க, எத்தனையோ கடவுளை நீங்கள் வணங்கிட்டீங்க, எத்தனையோ தெய்வங்களெல்லாம் சுற்றி வந்தீங்க. ஆனால் இவங்கெல்லாம் செய்ய முடியாத ஒன்று, இவங்கெல்லாம் நடக்க முடியாதது, யாரும் எந்த தெய்வமும் எந்த குல தெய்வமும் வரலை. உங்களுக்கு இந்த இயேசுநாதர் படம் வெளிநாட்டு கடவுள் வந்திருக்கிறாரு. எங்கேயாவது வடக்க நோக்கி போனால் எங்கேயாவது ஒரு சபை இருந்தால் அந்த சர்ச்சுக்கு போங்க, அந்த இயேசுநாதர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் பாட்டிக்கு இயேசுநாதர் கோயில்னால் எதுவும் தெரியாது. இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இயேசுநாதர் என்றால் யாருன்னே தெரியாது. ஆனால் இந்த கிளி ஜோசியக்காரன் சொன்னது நிமித்தமாக இந்த படத்தை எடுத்துக்கொண்டு, சரி ஓகே நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், ஒரு விசை இந்த கிளி ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி அந்த இயேசுநாதர் கோயிலுக்கு தான் போகும்னு சொல்லி என் பாட்டி என் தாத்தாவை கூட்டிக் கொண்டு இயேசுநாதர் கோயிலுக்கு போக புறப்பட்டார்கள். அப்பொழுது போகும்போது மதுராந்தகத்திலே ஸ்டேட் பேங்க் அருகில் உள்ள பவர் ஏஜி சர்ச் என்கிற அந்த சபைக்கு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார் அன்பு பாஸ்டர் ரெவரண்ட் ஏசுதாஸ். அவங்க மதுராந்தகம் அப்பொழுது தான் வந்த ஒரு ஆரம்பமான ஊழிய காலம். அப்பொழுது ஒரு உபவாச ஜெபத்தில் என் பாட்டி எங்கள் ஊழியக்காரரை சந்தித்து, ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறாங்கன்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோன்னு சொல்லி அவங்க கடந்து சென்றாங்க. கடந்து செல்லும்போது அந்த இயேசுநாதர் கோயிலுக்கு போகும்போது போய் சொன்னாங்க, ஐயா 21 வருஷமாக இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒன்றும் முடியலை. இது மாதிரி எங்கள் ஊருக்கு கிளி ஜோசியக்காரர் வந்தார், அவர் தான் இது இயேசுநாதருடைய படம் எடுத்து போட்டுச்சு, அவர் தான் சொன்னார் நீங்கள் இயேசுநாதர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னது நிமித்தமாக நாங்கள் என் மகனை கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம், எப்படியாவது என் பிள்ளையை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்து கடவுள்களை வணங்குகிறது போல என் பாட்டி ஊழியக்காரரை பார்த்து வணங்கினார்கள். ஆனால் அந்த இடத்தில் நடந்த அற்புதம் என்னவென்றால், ஊழியக்காரர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணினது நிமித்தமாய் 21 வருஷமாய் என் தாத்தாவுக்கு வயிற்று வலி, சாப்பிட முடியாது, தண்ணீர் குடித்தா கூட வெளியே வந்துடும். அப்படி இருந்த சூழ்நிலையில் அங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என் தாத்தாவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். என் தாத்தா அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு உடனே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி அந்த தண்ணீரை குடிக்கும்போது ஆண்டவர் சுகமாக்கினார். அதுக்கப்புறம் என் தாத்தாவுக்கு வாமிட் வரலை, இயேசு சுகமாக்கினார் என்று என் தாத்தா என் பூட்டி எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் என் தகப்பனாரும் என் தாயாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எல்லாரும் இந்து மதத்திலேயே தான் இருக்கிறாங்க. என் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவாங்க, அம்மா இந்த ஊரில் எங்களே வாழ விடலை, உங்களை வாழ விட மாட்டாங்க, உண்மையான கடவுள் இயேசு தான் அப்படின்னு சொல்லி என் பாட்டி என் தகப்பனாருக்கு சொல்லியிருந்தார், என் தாயாருக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் தாயாரும் எங்கள் தகப்பனாரும் இதை கண்டுக்கவே இல்லை. ஏனென்றால் இது குடும்பமாய் உண்டாக்கப்பட்ட ஒரு சாபம். தலைமுறையாய் என் குடும்பத்தில் ரத்தங்கக்கி சாக வேண்டும் என்று செய்வினை பண்ணப்பட்டிருந்தது. அந்த செய்வினை நிமித்தமாய் இந்த குடும்பம் சீரழிய வேண்டும், கடனாக வேண்டும், இடங்களை விட்டு இவர்கள் வெளி தேசத்துக்கு எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்வினை செய்யப்பட்டிருந்தது. இதெல்லாம் என்னுடைய பாட்டி என்னுடைய தகப்பனாருக்கு சொல்லியிருந்தும் என் தகப்பனார் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தாங்கள் பின்பற்றி வந்த அந்த இந்து கடவுள் மேலேயே நம்பிக்கை வைத்து எல்லாருமே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சில நாட்கள் சென்றது, என் தாத்தா என்னுடைய பூட்டி எல்லாம் மரித்து போனார்கள். ஆனால் இந்த சந்ததியில் உண்டான என் தகப்பனாருக்கு மறுபடியுமாய் அந்த செய்வினை கட்டு என் தகப்பனாரை பற்றி பிடித்தது, என்னுடைய குடும்பத்தை பற்றி பிடித்தது. என் தகப்பனார் என் தாயார் 2 பேருமே அதிகமாக சண்டை போட்டு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இந்த சூனியம் ஆரம்பித்தது. வம்சமாய் செய்யப்பட்ட இந்த சூனியம் தலைமுறையாய் இந்த தலைமுறையே இருக்கக்கூடாது என்று அழிக்கணும் நினைத்து செய்யப்பட்ட இந்த செய்வினை மறுபடியுமாய்
என்னுடைய தகப்பனாரை பற்றி பிடித்தது. இந்த சூனிய பாதையிலே என் தகப்பனார் மிகவும் பலவீனப்பட்டு, நல்ல நேம் இருந்தது, கோயம்பேடு மார்க்கெட்டில் நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். நாமக்கல்ல நல்ல முட்டை வியாபாரம், கிராமத்தில் நல்ல கட்டை வியாபாரம், நல்ல வசதியான ஒரு குடும்பமாய் எங்கள் குடும்பம் இருந்தது. சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை. நல்ல ஆசீர்வாதமான ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்தார். முதல்ல எங்கள் கிராமத்திலே நல்ல ஒரு வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். நல்ல வசதியான நண்பர்கள், அநேக என் தகப்பனாரோட நண்பர்கள் இருந்தார்கள். நல்ல குடிக்க ரொம்ப சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் இவர்களை அறியாமலே ஒரு தரித்திரம் எங்கள் வீட்டுக்குள்ளே புக ஆரம்பித்தது. இவர்களை அறியாமலே பணங்கள், வியாபாரங்களில் நஷ்டம் ஆரம்பித்தது. குடும்பத்திலே பிரிவினை வந்தது. அநேக பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டது. ஒன்றுமே புரியலை, என்ன செய்யுதுன்னு தெரியலை. கிராமத்தில் நல்ல நிலைமையில் இருந்த எங்கள் அப்பாவுடைய நேம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. அடிமட்டத்துக்கு என் தகப்பனார் தள்ளப்பட்டார். என்னென்னு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி என் தாயார் அதிகமாக இந்து கோயிலில் போய் பூஜை செய்வது. நாங்கள் நிறைய கோயிலாய் தேடி வெள்ளிக்கிழமை பக்தியாக இருப்போம், செவ்வாய்க்கிழமை பக்தியாக இருப்போம். அப்படியே அந்த பக்தியை நாங்கள் விடாமல் நாங்கள் கீழே போவது நல்லாவே எங்களுக்கு தெரிகிறது. ஏதோ எங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு இருள் புகுந்தது மாதிரி எங்களுக்குள்ளே காணப்பட்டு இப்படியே போயிருந்த அந்த சூழ்நிலையில் என் தகப்பனார் மிகவும் சூனியத்தினால், அதாவது ஆஸ்திகள் எல்லாம் போயிட்டு சரீர பலவீனங்களாய் காணப்பட்டார். அமாவாசை, பௌர்ணமி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது என் தகப்பனாருக்கு கால்கையெல்லாம் வீங்கி போயிடும், தலையெல்லாம் வீங்கி போயிடும், யூரினில் பிளட்டும் சீலுமா வரும். எந்த டாக்டர்கிட்ட போகும்போது இது எய்ட்ஸாக இருக்குமா, இது என்ன வியாதின்னு தெரியலையே, எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி டாக்டர்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இவருக்கு நல்லா தான் இருக்கிறாரு, நார்மலாக தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த அமாவாசை பௌர்ணமி வரும்போது எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு மனுஷன் உள்ளே வந்துடுற மாதிரி இருக்கும். சுடுகாடு போயிடுவார். தன்னை அறியாமலே தாடியெல்லாம் விட்டுக்குன்னு ரொம்ப கஷ்டத்தில் என் குடும்பம் போக ஆரம்பித்தது. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இவங்க அப்பாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இவன் பக்கத்தில் போகாதடா, இவன் குடும்பத்தில் போகாத அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம், நெருக்கப்படுகிற சூழ்நிலைக்கு வந்தோம். பேரெல்லாம் கெடுத்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன் கீழே விழுந்தது போல என் தகப்பனார் விழுந்து போனார். கிட்டத்தட்ட 7 வருஷமாய் அந்த சூனிய போராட்டத்தில் போராடி கொண்டிருந்தார். எங்கே போனாலும் விடுதலை கிடையாது. எல்லா இடத்துலையும் என் தகப்பனாருக்காக எங்கள் அம்மா ஒவ்வொரு கோயிலாக சுற்றிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு சாப்பாடு இருக்காது. ஒவ்வொரு கோயில் பக்கமாக போயிட்டு இருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தாக்கா எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது. பக்கத்தில் வீட்டுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, இங்கே அர்ச்சனை பண்ண போயிருக்கிறாங்க, இங்கே மண்ணு சாப்பாடு சாப்பிட போயிருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு தேட போயிருக்கிறாங்க. என் தகப்பனாரை எடுத்து சுற்றி கொண்டே இருந்தாங்க. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போனால் சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் அப்பாவை எடுத்துக்கணும்ல, நீ அவன் கூட போனல, நீ அவங்க கூட போய் சாவுன்னு சொந்த பந்தம்லாம் சொன்னாங்க. எல்லாம் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில், எல்லாம் நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒருவரும் எங்களை தேடி வரவில்லை. 7 வருஷமாய் என் குடும்பத்தில் ஒரு சாபம், 7 வருஷமாய் ஒரு இருள், 7 வருஷமாய் எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது. 7 வருஷமாய் என்ன வியாதி, என்ன சொல்யூஷன், இந்த வியாதிக்கு என்ன பரிகாரம் ஒன்றுமே தெரியாது. அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில் நிறைய இடங்களுக்கு என் தகப்பனாருக்காக நான் பால் கூட எடுத்தேன். என் தகப்பனாருக்காக அநேக பூஜைகள் செய்யப்பட்டது. ஆனால் என் தகப்பனாரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் என் குடும்பம் இருந்தது. அப்படி இருந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி கிட்ட நாங்கள் போய் அவங்ககிட்ட சொன்னோம், இந்த மாதிரி இவ்வளோ நெருக்கமாயிட்டு, இவ்வளோ கஷ்டமாயிட்டு, 7 வருஷமாக இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடத்த கூட எங்களால் பார்க்க முடியலை, அதை விற்கிற ஒரு ஸ்டேஜில் நிற்கிறோம், எங்களால் மீண்டு வர முடியல இந்த போராட்டத்திலேருந்து, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு மந்திரவாதியை நாங்கள் கேட்டபோது அந்த மந்திரவாதி தான் சொன்னார், இவரை காப்பாற்ற முடியாது, இந்த மனுஷன் எப்பொழுதே செத்து போயிருக்க வேண்டும், தலைச்சம்புள்ளைய வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து
இவருக்கு கழுப்பு செய்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று அந்த மந்திரவாதி சொன்னான். என் தாயார் மிகுந்த வேதனைப்பட்டு, அவங்க சொன்ன அந்த கழுப்பு பல லட்சங்கள், செய்ய முடியாத ஒன்று. அப்போ என் தகப்பனார் சொன்னார், நம்ம குடும்பமாக செத்து போயிடலாம், நம்ம இருக்கிறத காட்டிலும் குடும்பமாக செத்து போயிடலாம். நம்ம வணங்கின கடவுள் கூட நம்மளை கைவிட்டுட்டாரு. நம்ம யாரை வணங்கியிருந்தோமோ அந்த தெய்வங்கள்லாம் நம்மளை கைவிட்டது. இனி நமக்கு வாழ்க்கை இல்லை, சாப்பிட வழி இல்லை. என் தாயார் அதிகமாக எங்களுக்கு சமைத்து போட்டது. அந்த நெருக்கத்தில் ரேஷன் அரிசி சாப்பாடை எடுத்து புளி, அதை லெமன் சாதம் கிண்டி அதை 3 நாள் நாங்கள் சாப்பிடுவோம். ஸ்கூலுக்கு போனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் என் குடும்பம் போய் கொண்டிருந்தது. நான் ரொம்ப வேதனைப்பட்டது உண்டு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க அப்பாவுக்கு பேய்டா, கிட்ட போகக்கூடாது, அவன் மேலே இருக்கிற பேய் பிடிச்சிக்கும், ஒரு சோசியலாக பழக முடியாது. ஒரு சமுதாயத்தில் ரொம்ப தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஆனோம். எவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு நெருக்கங்கள் இருந்த போதிலும் என் தகப்பனார் சொன்னார், இனி நம்ம வாழ்வதை காட்டிலும் செத்து போகலாம். மரணம்தான் ஒரு முடிவு. என்ன நல்லா வாழ்ந்தோம், நம்ம எல்லாம் சொல்லுவாங்களே, வாழ்ந்து கெட்ட குடும்பம், நல்லா வாழ்ந்தோம், இப்போ நம்ம விழுந்து போயிட்டோம், நம்ம தூக்குவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எவரும் கை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி என் தகப்பனார் ரொம்ப வேதனையோடு எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் லெமன் சாதத்தை மறுபடியும் கிண்டி அந்த சாப்பாடு சாப்பிட்டு விஷத்தை ஊற்றி சாப்பிட்டு நாங்கள் சாகலான்னு சொல்லி பல முறையில் என் தாயார் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் குடும்பமாய் வெறுத்து போன அந்த நேரத்தில் எங்களுடைய கிராமம் ஒரு சின்ன அத்திவாக்கம் என்கிற ஒரு கிராமம். நாங்கள் பஸ் ஏறணுன்னாக்கா 2 கிலோமீட்டர் தாண்டி வரணும். அப்போ வரும்போது மேலக்கண்டு என்கிற ஒரு கிராமத்தில் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஐயா, மீசக்கார ஐயான்னு சொல்லுவாங்க, அந்த ஐயா தான் எங்கள் அப்பாவுக்கு மறுபடியும், இதே பாட்டிலாம் நல்லா ஆண்டரை பிடிச்சின்னு வாழ்ந்தாங்க, கத்தருக்குள்ளே இருந்தாங்க, உனக்கும் அந்த சூனியம் தொடர்ந்துச்சுன்னு சொன்னாங்க, நான் எப்படியாவது உன்னை பார்த்து இயேசுவை பற்றி சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன், ஆனால் முடியலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த உங்கள் பாட்டியை சுகமாக்குனார், உங்கள் தாத்தாவை சுகமாக்குனார், நீ அந்த இயேசு கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு தேடி வந்தார். இயேசு மறுபடியும் எங்கள் குடும்பத்துக்கு வர நாங்கள் இடம் கொடுத்தோம். அப்பொழுது அவங்க தான் ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் கொடுத்து, இந்த இடத்துல எந்த வியாதியஸ்தர்கள் வந்தாலும் அங்கே குணமாகறாங்கன்னு சொல்லி சென்னையில் உள்ள ஒரு மீட்டிங்க்கு கொண்டு போனாங்க. எங்கள் தகப்பனார் அங்கே சுகமாக்கப்பட்டார். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த ஜெபத்துக்கு போகும்போது நாங்கள் காலையிலே எழும்பி விடியற் காலமே சென்னை பஸ்ஸில் ஏறி அங்கே போகணும். அந்த ஜெபம் அறைக்கு போகும்போது எங்கள் தகப்பனார் அநேக குலுசம், அநேக மந்திரங்கள், அந்த கட்டுகள், அந்த தாயத்து இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் இப்படிப்பட்ட மந்திர கட்டுகளினால் கட்டப்பட்டு உள்ளே வந்திருக்கிறீங்க, நீங்கள் இதெல்லாம் கழட்டி போட்டிங்கன்னா உங்களை கத்தர் விடுதலை ஆக்குவார்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் மூலமாய் கத்தர் பேசினார். என் தகப்பனார் ஒன்றா எல்லாத்தையும் கழட்டி போட்ட உடனே அன்றைக்கு அந்த நாளில் இயேசு விடுதலை கொடுத்தார், இயேசு சுகமாக்கினார். 21 வருஷமாக இருந்த தலைமுறையாய் பிடித்த அந்த சாபம் மறுபடியும் எங்கள் தகப்பனாரை பிடித்து 7 வருஷம் சூனியத்தில் இருந்த என் தகப்பனாருக்கு மறுபடியும் இயேசு குணமாக்கி குடும்பமாய் வந்து நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஞான ஸ்நானம் பெற்றோம். நான் நினைத்தேன், யார் இந்த கடவுள், யார் இந்த இயேசு? என் வாலிப நாட்களில் என் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், என்னை ஆண்டவர் சுகப்படுத்தினாருப்பா, நீ ஊழியத்துக்கு போ, நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், என்னை வாழ வைத்த, நம் குடும்பத்தை வாழ வைத்த அந்த ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று என் தகப்பனார் சொன்னார். நான் என்னுடைய மனசில் ஊழியன்னா என்னன்னு தெரியாது, வேதாகமன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. அந்த மந்திரவாதி, அந்த சூனியக்காரன் சொன்னா, உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாது,
எல்லா கடவுளையும் கட்டி வச்சிருக்கிறாங்க, இந்த செய்வினை செய்யப்பட்டிருக்கிறது, உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாது, ஒரே ஒரு காரியம்தான் செய்யணும், தலைச்செம்புள்ளை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து அந்த சாப்பாட்டில் செஞ்சு சுடுகாட்டில் இறைக்கும் போது தான் உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியும் என்று சொன்னபோது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, எனக்குள்ள பெரிய ஒரு ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, எல்லா கடவுள்கள் இருந்தும் இந்த இயேசு கடவுள் யாரு, அவருக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்கு, இவர் யாருப்பான்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அவரை நான் அதிகமாய் தேட ஆரம்பித்தேன். வாலிப பருவத்தில் கிராமத்தில் இருக்கும்போது இயேசுனா யாரு, எங்க அப்பாவை சுகமாக்கின இயேசு எப்படிப்பட்டவர் என்று இயேசுவை நான் அறிந்து கொள்வதற்காக வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். வேதாகத்தை வாசிக்கும் போது என்னோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஏனென்றால் எத்தனையோ நேரங்கள் என் வாழ்க்கையில் சாப்பாடு இருக்காது, எத்தனையோ நேரங்கள் என் குடும்பத்தினுடைய சூழ்நிலையில் ஒரே சூனிய கட்டில் நான் அதிகமாக ஸ்கூலுக்கு போனதை நிறுத்தி இருக்கிறேன். அதிகமாக ஸ்கூலுக்கு நான் போனது கிடையாது, அதிகமாக நான் சந்தோஷமாக இருந்தது கிடையாது, நான் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டது கிடையாது. என் வாழ்க்கையில் அதிகமாக போட்ட ஒரு ட்ரெஸ்ஸு காக்கி கலர் டவுசரும் வெள்ளை கலர் ஷர்ட் மட்டும்தான். இந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் எப்பொழுதும் இருப்பேன். ஒரு சந்தோஷமில்லாத வாழ்க்கை, ஒரு சாப நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் என் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஆனால் கர்த்தர் வர 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 என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எப்படி என்றால், நான் இவர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள இந்த வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது என் கூட சில வசனங்கள் புரியாது, சில வசனங்கள் எனக்கு ஆறுதலாக இருக்கும். அப்போது தாவீதோட கூட கர்த்தர் பேசின ஒரு காரியம் 2 சாமுவேல்ல தாவீது போன இடத்துலெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். இந்த வசனத்தை என்னோட கூட ஒரு நாள் பேசினார். இந்த வசனத்தின் மூலமாய் நீ போற இடத்துலாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எனக்காக ஊழியத்துக்கு வருவியா என்று ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். எப்பொழுது பேச ஆரம்பித்தார் என்றால், என் தகப்பனார் சொல்லிட்டாரு, சபையிலே நீ இரு, சர்ச்சிலே இரு, நீ ஊழியங்களை செய் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் ஊழியங்களில் இருக்கிற அந்த சமயத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். சபையில் இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அழைப்பு பெற்றியாப்பா, ஆண்டவர் பேசினாரா, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாரா, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒன்று தெரியும், ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்லணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும், எப்படியாவது இயேசுவை சொல்லணும். என்ன சொல்லணும்னா, எங்கள் அப்பா சூனியத்தில் இருந்தார், என் ஆண்டவர் மாற்றினார், இப்படி தான் நாங்கள் கிளிஜோசிக்காரர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வந்தோம், இது மட்டும் எனக்கு தெரியும். இது யார் எங்களுக்கு கொடுத்தானா, இயேசு தான். இந்த ஒரு காரியம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த ஒரு ஆர்வமும் அந்த வைராக்கியமும் எனக்குள்ளே எப்பொழுது இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அப்பொழுது நான் சபையில் ஒரு நாள் கூட்டெல்லாம் முடிந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறீங்க, ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை எனக்கு காட்டுறீங்களா அப்படின்னு நான் கேட்டபோது, நான் ஒரு நாள் எங்கள் சபையில், ஒரு பெரிய சபை, அந்த சபையில் பல நாள் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி பல நாட்கள் அங்கே இருந்த அந்த கேம்பஸில் நான் ஜெபம் பண்ணின நாட்கள் உண்டு. என் கூட பேசுங்கப்பா, என் ஊழிய அழைப்பு, என் ஊழியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது கர்த்தர் எனக்கு ஒரு விஷனை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். எப்படி என்றால், 2 செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கடந்து வருகிறார்களோ அதே போல் அவ்வளவு ஜனக்கூட்டத்தை எனக்கு முன்பாக காட்டி, அவர்கள் வராங்க, என்கிட்ட நெருங்கி வராங்க. ஆனால் வரும்போது ஒரு சிலருக்கு கண் இல்லை, ஒரு சிலருக்கு சுகவீனம், பலவீனம், சூனியத்தினால கஷ்டப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, இவர்கள் எல்லாரும் எனக்கு முன்பதாக வருவதை நான் அறிந்தபோது கர்த்தர் சொன்னார், உங்கள் அப்பாவை போல கஷ்டப்பட்டவங்க, இப்படி இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு என் ஊழியத்தை செய்வியா என்று ஆண்டவர் கேட்டார். அப்பொழுது நான் ஓகேன்னு சொல்லி, இந்த விஷயம் எனக்கு புரியாமல் எங்கள் ஊழியக்காரரிடம் நான் சொன்னேன். ஒரு நாள் காரில் கொண்டு போகும்போது எங்கள் ஊழியக்காரரோடு நான் உள்ள பேசினேன், இப்படியே பாஸ்டர் எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போது பாஸ்டர் சொன்னாங்க, சரிப்பா நீ ஊழியத்துக்கு போ. அப்படியே அடுத்த வாரத்தில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. மதுரை பைபிள் காலேஜுக்கு வந்தேன். 3 வருஷம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அந்த 3 வருஷ படிப்பை முடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த படிப்பு முடிக்கும் போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு போராட்டம். நான் அந்த படிப்பு, இந்த ஊழியத்தில் அநேக கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எந்த மனுஷர்கள் எந்த நபர்கள் எல்லாம் நாங்கள் எங்கெல்லாம் விழுந்து போனோமோ, எந்த கிராமத்தில் என் தகப்பனார் செத்து போவார்கள் என்று நினைத்தார்களோ அதே கிராமத்தில் இந்த இயேசு வாழ வைத்தார். இந்த இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார் என்றதை நிரூபித்து காட்டினார். எங்கள் கிராமத்தில் முதல் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு அங்கே சாட்சியாய் ஜீவியம் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய குடும்பம் நெருக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் இந்த இயேசு எங்கள் குடும்பத்துக்குள்ளே தேடி வந்தார். எங்கள் அப்பா செத்து போயிருந்தா 13 வருஷங்கள் ஆயிருக்கும். இன்றைக்கும் ஆண்டவர் அவருக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்து இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறார். கிறிஸ்துவம் என்பது மதமாற்றம் அல்ல, ஒரு மனமாற்றம். நம்ம எவ்வளோ சூனியத்தில், போராட்டத்தில், குடும்பத்தில் வேதனையோடு நம்ம இருக்கும்போது எந்த மனுஷனும் கை கொடுக்க வரமாட்டான். எவ்வளோ நிந்தனையோடு நம்ம இருக்கும்போது எந்த மனிதர்களும் நமக்கு கை கொடுக்க வரமாட்டாங்க. ஆனால் உண்மையாய் கை கொடுப்பார்னா நம்ம ஆராதிக்கிற இந்த இயேசு என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். எங்கெங்கேயோ போன எங்கள் வாழ்க்கையை முடிந்து போக வேண்டும், தலைமுறையாய் வந்த குடும்பத்தினுடைய 3 தலைமுறை சாபங்களை கர்த்தர் உடைத்து 4வது தலைமுறையில் என்னை ஊழியக்காரனாக கர்த்தர் அழைத்தார். இன்னைக்கு அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த இயேசு வாழ வைக்கிறவர். இந்த இயேசு அவர் நம்மை பரிசுத்தமாய் நடத்துகிறவர். இந்த இயேசு எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறவர். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம கஷ்டப்படும் போது யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க. கண்ணீர், கவலை, கஷ்டம், நெருக்கம், இவ்வளவு சூழ்நிலையில் ஆண்டவர் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். சாக வேண்டிய எங்கள் குடும்பத்தை இன்னைக்கு ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். இந்த இயேசு அவர் நல்லவர் என்பது தான் இந்த நாள் நிகழ்ச்சி நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு வாழ வைக்கிறவர். அந்த இயேசு ஒரு மனுஷன் பள்ளத்தில் இருந்தால் தூக்கி விடுகிற தெய்வம் இயேசு. ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருந்தால் அந்த மனுஷனை தூக்கி எடுக்கிறதா அவருடைய வல்லமை. மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷன் அப்படி எண்ணங்கள் கொண்டவன் கிடையாது. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டவர் எங்களை தேடி வந்து எங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்வதற்கு கர்த்தர் அனுகூலம் பாராட்டி வருகிறார். எங்களை போல சூனியத்தில் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி இயேசு உங்கள் வீட்டை தேடி வருகிறார். உன் தகப்பனாரை சுகமாக்குவார், உன் தாயாரை சுகமாக்குவார். நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியுமாய் இயேசு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் என்று நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அருமையான இந்த வேலையில் இந்த நிகழ்ச்சியை, இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். தலைமுறையாய் இருந்த சாபக்கட்டை ஆண்டவர் உடைத்தார். சூனியக்காரன் சொன்னான், அந்த தலைச்சம்புள்ள ரத்தத்தை எடுத்து உங்கள் அப்பாவுக்கு பரிகாரம் பண்ணணும். இன்றைக்கி தான் தெரியுது, இயேசு கிறிஸ்து ஒருவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் ரத்தம் அது சகல ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அதை சுத்திகரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் உங்கள் பாவங்களாக இருக்கலாம், சூனிய கட்டுகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட தடையாக இருக்கலாம். ஆனால் எல்லா தடைகளையும் கட்டுகளையும் உடைக்கிற இயேசு உங்கள் கூட இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சப்போஸ் எங்களுக்கு ஜெபம் தெரியாது, நாங்கள் ஒரு இந்து குடும்பம்தான், இயேசுநாதனா யாருன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இதை கேட்டு கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், என் கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும், நெருக்கத்திலிருந்தும், பாடுகளிலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணட்டுமா? நல்ல ஆண்டவர், எங்கள் பரிசுத்த பிதாவே, பரலோக தேவனே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் ஆண்டவரே, குப்பையிலிருந்த என்னை தூக்கி எடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, என் தகப்பனார் மரித்து போயிருந்தா ஆண்டவரே, என்னுடைய தலைமுறையை முடிந்து போயிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு கடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் அப்படி போகாதபடி உங்களுடைய ஊழியத்துக்காக அழைத்து என் பாவங்களெல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே. அதே போல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இதே நெருக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, அவமானத்தோடு
வாழ வழி இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற இவளை பார்த்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏசப்பா, என் தகப்பனை சுகமாக்கினீர், என் குடும்பத்தை வாழ வைத்தீர், என்னையும் ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்ட ஆண்டவர், இப்பொழுது ஆண்டவரே இந்த குடும்பம் முடிந்து போனது அழிப்பதற்காக செய்த எல்லா சதி நாசங்களையும் முறியடித்து என் தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் இயேசு வாழ வைக்கிறவர், கெட்டு போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், ஒரு கெட்டு போயிருக்கிற ஒரு மனுஷனை பரிசுத்தமாய் மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. ஒரே ஒரு தெய்வம் நீங்க மாத்திரம்தான். அந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை ஆராதித்து உடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.